நம்ம வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். குருவடி சரணம். அறிவிதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். இது மகானுடைய வரிகள். சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான காலை மாலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்று நமக்கு மிக சிறப்பான முறையில் துரியாதீத தவம் வழிநடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி நேசமலரம்மா அவர்களை அனைவரும் தவ நிலையிலிருந்து வாழ்த்து மகிழ்வோம். துரியம் பேராசிரியர் அருள்நிதி நேசமலரம்மா அவர்களும் அவதம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் அனைத்து நலன்களும் பெற்று மேலோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருள் உள்ளம் கொண்ட இருபால் மையன்பர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. இன்றைய தலைப்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச தலைப்பு. இந்த ஒரு இயேசு பெருமானுடைய ஒரு லைன்ல இருந்து தான் அவருடைய வாக்கிலிருந்து பிறந்த ஒரு வரி தான் இது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இதுதான் இன்னைக்கு தலைப்பு. பின்னாடி ஒரு லைன் வருது பாருங்க, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அங்க தேடல் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா அது அவசியம் அப்படிங்கிறத ஒரு அழுத்தம் திருத்தமா இயேசு பெருமான் சொல்லியிருக்காங்க. அதே நம்ம குருமகானுக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம குருமகானுடைய வாசகங்கள் அவர் சொன்ன வரிகள் ஒன்னொன்னுமே இந்த இயேசு பிரான் சொன்ன வரிகளினுடைய அடிப்படையில் அமைஞ்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒன்னொன்னுக்குமே ஒரு அடிப்படைன்னு ஒண்ணு வேணும் இல்லையா? தானே நம்ம குருவை பொறுத்தவரையில இறைநிலையோட தொடர்பு கொண்டு எக்கச்சக்கமான ஒரு புதுமைகளை நமக்கு அவர் அறிஞ்சு உணர்ந்து நமக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னன்னா, இறைநிலையானது எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது. நம்ம உள்ள ஜீவகாந்தமாகவும் வெளியில வான்காந்தமா இருக்கிறது நமக்கு மனவளக்கலையில அடிப்படையான நிலையில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஆறு ஓடி கடல்ல கலக்கிறது. கடலில் கலக்கும் வரை அதுக்கு பேர் என்ன? ஐடென்டிட்டி ஆறு அப்படிங்கிறது தான். கடல்ல கலந்த பின்பு கடல் என்று பெயர் மாறிடுது. அதுபோலத்தான் நமக்கு ஸ்பரிச தீட்சை என்று சொல்லக்கூடிய ஆக்கின தீட்சையில் அதன் விளக்கமும் தவம் செய்யும் முறையும் மிக தெளிவாக அடிப்படையில் நமக்கு அடிப்படை பரிசில் சொல்லிடுறாங்க. அதாவது கர்மயம் என்று சொல்லக்கூடிய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியானது தட்டி எழுப்பப்பட்டு சாவி என்கிற காந்தத்தை கொண்டு குருவின் உயிர் சக்தியை கலந்து அப்படியே மேலே எழுப்பி கொண்டு மூன்றாம் கண் நெற்றிக்கண் என்று சொல்லக்கூடிய புருவ மத்தியில் கொண்டு இயக்கம் பெற செய்யப்படுகிறது. இப்போ அங்க என்ன நடக்கு? ஆன்மீக வாசல், அறிவின் வாசல் என்று சொல்லக்கூடிய முதல் வாசல், முக்கியமான வாசல் திறக்கப்படுகிறது. ஆக ஞானாசிரியர் நம் குருவின் துணை கொண்டு மூலாதாரத்தில் தட்டினால் திறப்பது எங்க? ஆக்னியில. அதுதான் இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு. தட்டுங்கள் திறக்கப்படும். இப்ப தட்டுதல் என்பது வரும் சூழல்கள் என்னன்னு பார்த்தா, ஒருவரை அப்ரிஷியேட் பண்ணும் போதும் சரி, ஒரு குழந்தை சேட்டை பண்ணும் போதும் சரி, நம்ம என்ன செய்யறோம்? அன்பால தட்டி கொடுக்குறோம். முதுக தட்டி கொடுத்து நீ நல்லா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லுவோம். யார? நல்ல வேலை பார்த்தவரை. குழந்தை என்ன செய்வோம்? சேட்டை பண்ணா கூட தட்டி தான் கொடுப்போம். ஏன்னா அதுல நமக்கு ஒரு பெற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம குழந்தை இந்த இதெல்லாம் பண்ணுது போதுன்ட்டு. அப்போ இது போன்ற தட்டுதல்கள் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவ் சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். அது போல இப்போ நடந்து கொண்டிருக்கும் போது காலில் ஒரு கல் தட்டிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தலையில வாசல் மேல தட்டுதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நிகழும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு தடங்கல்னு நினைக்கிறோம். சென்டிமெண்டா நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அப்படி இருந்த காலங்கள்லாம் இப்ப நம்ம மனவளக்கலைக்கு வந்த பிறகு எதையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை மாறிடுச்சு. மகரிஷியால் மாற்றப்பட்டு விட்டுன்னே சொல்லலாம். ஆமா. ஏன்னா நமக்காக அப்படி நடக்கும்போது என்ன ஆகுது? நினைக்கிற சூழல் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதை விட ஒரு நல்ல வாய்ப்பு அப்ப தடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன செய்வோம்? ஒரு செகண்ட் நம்பிக்கையில ஒரு நிமிஷம் நின்னு போவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு செகண்ட்ல எத்தனையோ சேஞ்சஸ்.
ஆக நமக்காக அதை விட ஒரு நல்ல வாய்ப்பு அங்க இறைநிலை வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அதனுடைய இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். உதாரணத்துக்கு நமக்கு அடிக்கடி கேள்விப்பட்டது தான். முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது தான். நம்ம எல்லோருக்கும் தான் தெரியும். அவர் ஆசைப்பட்டது பைலட் பணி ஒரு ஃப்ளைட்ல. ஆனா விமானத்தில. பட் கிடைச்சது என்ன? விஞ்ஞான அணு ஃபீல்டு. அவரின் ஆற்றல் மிக்க அறிவால் இன்னைக்கு நம்ம இந்த இந்திய தாய்நாடு உலகிலேயே வந்து தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுல அ அணு சம்மந்தப்பட்டதுல முன்னேறி நிக்குது. ஆக நம்ம குரு வேதாத்ரி மகர்ஷிகள் கொடுத்துள்ள மனதை தட்டும் பயிற்சிகளான தவப்பயிற்சிகள், மயக்க நிலையில் இருக்கும் மாயையை போக்கி, விளக்க நிலையான ஞானத்திற்கு அழைத்துச் செல்லும். இதுதான் நமக்கு வந்து மகரிஷியினுடைய மனவளக்கலையினுடைய தத்துவம். அப்போ சாதாரணமா சொல்லுவோம். சொல்லி செய்வது வேலை, சொல்லாமல் செய்வது சேவை. அதைத்தான் கொண்டு வந்த வினைகள் தொண்டு செய்தால் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு வார்த்தைக்கு மேல மறு வார்த்தை கிடையாது. இப்போ எத்தனையோ மகான்கள் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. ஆனா அங்க பார்த்தீங்கன்னா, அந்த குரு பரம்பரை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அவர் ஒருத்தர் தான் குருவாவே நிப்பாரு. நம்ம குருவ பொறுத்தவரையில, அவர் மட்டும் குருவா நிக்கல. நம்மள குருவா உயர்த்தி அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் குரு, ஒவ்வொருத்தரும் வந்து வேற ஞானாசிரிய பெருமக்கள் அப்படிங்கிற லெவல்ல நம்ம உயர்த்திட்டு இருக்காரு. அப்போ இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சோல் அதாவது சோல்ங்கிறது ஆத்மா. நடக்கும் அனைத்துக்கும் நன்றி சொல்லுதோ, அதற்கு என்ன செய்யுது? நமக்கு அந்த வான்காந்த தத்துவத்தில வரக்கூடியது அது. அதற்கு என்ன செய்யுது? வான்காந்தம் இன்னும் குடுக்கும். ஜீவகாந்தம் நம்முள் பெருகும். நம்ம குரு தந்துள்ள சிவகாந்த பெருக்க பயிற்சிகளான கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா கூடும். அது மட்டும் இல்ல, இன்னொரு சைடு என்ன செய்யுது? நெகட்டிவ் பதிவுகள் குறையும் அப்படிங்கிறது தான். அதே மாரி அதுபோல என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம காலை, மாலை தவறாது தொடர்ந்து நம்மளுடைய தவப்பயிற்சி செய்யும்போது என்ன செய்யுது? காந்தம் வந்து நல்லா வந்து திணிவு பெறுது. மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஜெனரலா தெரிஞ்சு வச்சுக்கிறது தான், கேள்விப்பட்டது தான். இருந்தாலும் ஒரு நட்ஷெல்ல என்ன சொல்லுவாருன்னா, வேதாத்திரியன் அவர் சொன்னுடைய கருத்திலிருந்து, வேதாத்திரியம் என்னும் பொக்கிஷ பெட்டியை உங்களிடம் கொடுத்து விட்டேன். அதாவது இன்னைக்கு நான் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேனோ அவ்வளவும் எல்லாத்தையும் உள்ள வச்சு, அத பூட்டி, ஒரு பிளஸ் என்னன்னா, அந்த சாவியும் உங்கட்ட குடுத்துட்டேன் பாரு. அப்போ அந்த சாவியை கொண்டு பெட்டியை திறந்து கடமையாற்றுவது நம்ம அனைவருடைய ஒரு பொறுப்பு. மனவளக்கல் என்பவருடைய அதாவது மகரிஷி குரு காணிக்கைன்னு பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஒரு 2 விஷயம் சொல்லுவாரு. அதுல ஆரம்பத்துல அடிப்படையில சிம்பிளா சொல்லக்கூடியது என்னன்னா, "நீங்க எனக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஒரு 10 பேருக்கு போய் ஒரு உடற்பயிற்சி கத்துக் குடுங்க" அப்படிம்பாரு. அதே மாதிரி இன்னொன்னும் சொல்லுவாரு. குரு காணிக்கை அப்படிங்கிறது என்னன்னா, அந்த அருகுண சிறமையில் வரக்கூடியது பார்த்தீங்களா, அந்த 6 தீய குணங்கள என்ட்ட குடுத்துட்டு போயிருங்க அப்படிம்பாரு. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, மனவளக்கலைய வந்து சின்சியரா நம்ம வந்து ஆழமா, அழுத்தமா உடற்பயிற்சியும் தவறாம செய்றது. தவம் கண்டிப்பா வந்து காலையிலயும் மாலையிலும் செஞ்சா, நமக்கு வந்து அந்த மனவளக்கக்கூடிய பலன்கள் கண்டிப்பா நமக்கு கிட்டும் அப்படிங்கிறது தான். அதுபோல இப்ப இன்னொரு என்ன பாருங்களேன், இந்த குருவினுடைய துணை நம்ம வந்து மூலாதாரத்துல வந்து ஆக்ஞை தீட்சை குடுக்கும்போது, மூலாதாரத்த தட்டும்போது என்ன நடக்குங்க அப்படின்னா, குருவினுடைய துணையோடு என்ன அதுக்கு ஈக்குவலா தனக்குள்ள தட்டணுமா. தனக்குள் தட்டும்போது, இறை தரிசனம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த தனக்குள்ள தட்டுறதுங்க என்ன அப்டின்னா, அந்த உறங்கிட்டு இருக்கிற மனச வந்து உணர்வு நிலைக்கு கொண்டு வரணும் அப்டிங்கிறது தான். அப்ப என்ன செய்யுது? மனக்கதவு தட்டப்படும்போது, வாழ்வின் நோக்கமான இறையுணர்வு பெற்று, இறைநிலைய கண்டிப்பா அடைய முடியும் அப்டிங்கிறது தான். என்ன, குருவின் அடிய தொடர்ந்து நம்ம அவரு என்ன எப்படி ஸ்டெப் போட்டு போயிருக்காரோ, அத நம்ம அது மேல படிப்படியா அது மேலேயே நம்ம கால் வச்சு நடந்து போணும். சொல்லுவாரு. அதாவது நான் நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நீங்க என்னனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா, என்னுடைய பேசிக் சம்பந்தப்பட்டவைகள நீங்க தொடாம, மாத்தாம பார்த்துக்கோங்க அப்டிம்பாரு. அதனால அவருடைய குருவினடிய தொடர்ந்து நம்ம பயணிச்சோம்னு சொன்னா, நிச்சயமா நமக்கு வந்து இந்த கதவு வந்து நம்ம கண்டிப்பா திறக்கும் அப்டிங்கிறது என்னுடைய அர்த்தம். இப்ப அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, குருவிடம் தீட்சை பெறுறது அப்டிங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. குருவானவர கம்பால மட்டும் தட்ட மாட்டாரு. அத்தன ஆயுதங்களையும் பயன்படுத்துவார் பழைய காலத்துல. வீட்டில் உள்ள மாடுகள முதல் கொண்டு பராமரிக்கணும். அதுல வெற்றி பெறுபவர்கள் சிலர் மட்டுமே. தீட்சை பெறும் இடம், தவம் செய்யும் இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, காட்டுல தான். த அதாவது நீ தவசிங்கிறது என்னன்னா, நீ வந்து சன்னியாசி ஆயிட்ட அப்படின்னா, காட்டுல போய் தான் தவம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த காலத்துல நடந்துச்சு. ஆனா, இப்ப நம்ம குரு எடுத்த எடுப்பிலேயே என்ன கொண்டு வந்துட்டாரு, நல்ல ஒரு ரூட் கொண்டு வந்துட்டாரு. பைபாஸ் ரூட். ஆமா. ஒரு நிமிஷ நேரத்துல குண்டலினி சக்திய மூலாதாரத்திலிருந்து தட்டி எழுப்பி, சர்ருன்னு ஆக்குனே புருவ மத்தியில கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. அப்புறம் என்ன? ஐம்புலன்களின் ஆட்டம் அங்கே அடங்கத் தொடங்குகிறது. ஏன்னு ஆக்னை தவத்துக்கு இப்ப நம்ம வந்து அழுத்தமா, ஆழமா செஞ்சுட்டாலே, ஆழ்ந்து செஞ்சுட்டாலே, இந்த மெய்வாய் கண் அந்த ஐம்புலன்கள் இருக்கு பார்த்தீங்களா? அதுதானே வந்து எல்லா விதமான வம்பையும் பண்ணிக்கிட்டு இருக்கு.
அப்போ அது என்ன செய்யுது? அடங்க தொடங்குது. காரணம், அந்த புருவ மத்தியில என்ன இருக்கு? மாஸ்டர் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய பிட்ரூட்டி கிளாண்ட் ஆடத் தொடங்குது. அது வந்து இயக்கம் பெறத் தொடங்குது. இயக்கம் பெறும்போது என்னாகுது? இங்க மீதி உள்ள 5 அதுக்குள்ள கட்டுப்பட்டுருது. அப்போ அப்படி செய்யும்போது என்ன அப்படி நடக்கும்போது என்ன ஆகுது? அறிவாட்சி திறன் மேலோங்கி, ஆளுமை திறனும் பெருகிறது. ரிசல்ட்டில் என்ன ஆகுது? நம்ம நல்ல ஒரு எத எடுத்தாலும் நமக்கு வந்து ஜெயம் தான் அப்படிங்கிறதுல. பொதுவாக செதுக்குறதுக்கு வந்து உளி தேவை தானே! ஆனா நம்ம செதுக்க அந்த உளி தேவையே இல்ல. அதுக்கு மகான் என்ன சொல்றாரு? "மனவளக்கலை என்னும் உளி நம்மை நம் தேவைக்கேற்ப, இந்த சமுதாய நலனுக்கேற்ப நம்மை மிக சிறப்பாக கண்டிப்பாக செய்துவிடும்." அப்படிங்கிறது தான் மகான் நமக்கு வந்து குடுத்திருக்க மனவளக்கலையினுடைய சரத்து. இப்ப அதுபோல இப்போ நல்ல விஷயங்கள் வந்து செய்யணும், நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படின்னா, அங்க என்ன செய்யுது? நினைக்கும் போதே வந்து அதுக்கு பேக்ரவுண்ட் ஒண்ணு இருக்கும். அந்த நல்ல காரியம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு. எப்படின்னா, ஒரு அந்த எண்ணமே ஒரு நல்ல இடத்திலிருந்து தான் வருது அப்படிங்கிறார் குரு. ஒரு நல்ல அமைப்பில் இருந்து, நல்ல வைப்ரேஷன் முறையில் இருந்து தான் தோன்றுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம குரு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்த எடுத்துக்கோங்களேன். அதுல இருக்கக்கூடிய ஒரு டிசிப்ளின் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அ வ வ எல்லாம் ஒவ்வொன்னும் எத எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த வகையில் நமக்கு அதுல இப்போ நார்ம்ஸ் அண்ட் டிசிப்ளின்ங்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த வகையில ரொம்ப தெளிவா அத கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நல்ல அமைப்பிலிருந்து நம்ம வரக்கூடிய வைப்ரேஷன் ஏன்னா 20,000 பேராசிரியர்கள் இருக்கிறாங்க. அப்படி அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அதுக்கு ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதல் முறைகள்லாம் வரும்போது, அந்த வைப்ரேஷன் ஆனது நல்ல முறையில இருக்கும்போது, நமக்கும் வந்து அதனுடைய பாசிட்டிவான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சுருது. அதுபோல இப்ப மகான் சொன்ன செயல்கள்லயே முழுக்க முழுக்க வந்து மிக முக்கியமானது இந்த செயல் விளைவு அப்படிங்கிறது தான். காஸ் அண்ட் எஃபெக்ட். செயல் விளைவு அப்படிங்கிறது இயற்கையினுடைய தத்துவம் இருக்கிறதே, அது சிறிது கூட மாறவே மாறாது அப்படிங்கிறாரு. அந்த கணக்கு பிசகவே பிசகாது அப்படிங்கிறது. துல்லியமா கணக்கு பார்த்தாலும் தவறாது. எந்த விதத்திலும் பிசகாது. எதுவோ அதுதான் இயற்கையின் நியதி. அந்த இயற்கை நீதியை புரிந்து கொண்டு நாமாக கர்ம பதிவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர வேற வழியே இல்ல அப்படிங்கிறாரு குரு. அது மாதிரி இப்ப இந்த உள்ளுணர்வுன்னு வருது பார்த்தீங்களா? அந்த தவத்த வந்து இப்ப செய்யும்போது நமக்கு உள்ளுணர்வுடைய தன்மைகள் வந்து அதிர ஆரம்பிக்குது இல்லையா? இந்த உள்ளுணர்வின் தொடர்ச்சியாகவே நீண்டகால ஒரு தவப் பயனை இப்பொழுது நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த உள்ளுணர்வுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்கள்னாலயும் இந்த மனவளக்கல்ல வந்திருப்போம். நம்ம பெற்றோர்கள், பெரியவர்கள், முன்னோர்கள் செய்தனுடைய அது பயனான தவப் பயனாலயும், அவங்களுடைய செஞ்ச நல்ல விஷயங்களாலயும் நம்ம இந்த மனவளக்கலுக்கு வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நமக்கு வந்து மகான் வந்து நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும், இந்த மனத பொறுத்து பாருங்க, மனம் தான் வந்து எல்லாத்துக்குமே மூலக்கரு அப்படிங்கிற மாரி. இப்போ கரு அப்படின்னாலே சுத்த வெளின்னு நம்ம நெனைக்கிறோம். வந்தது எங்க தொடங்குச்சோ அங்க அப்படிங்கிறது. அதுல இந்த மனத்த பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, "மனம் என்பதே மெய்ப்பொருள் தான்" அப்படிங்கிறாரு. ஆதியும் மெய்ப்பொருள் தான். ஆனால் மெய்ப்பொருள் குளத்து நீர் என்றால், மனம் அதில் முகந்த ஒரு குவளை நீர் அப்படிங்கிறாரு. அப்போ குவளை நீரில் மாசு படிந்து விடுகிறது. அந்த மனசுல மாசு படிகிறது இல்லையா? அதான் குவளை நீரில் மாசு படிந்து விடுகிறது. அத குளத்தில் கொட்டி விடுகிறோம். அக்குளத்து நீருக்கு அதனால் மாசு வந்து விடுவதில்லை. இதுதான். அப்போ அந்த மனமும் மெய்ப்பொருள் ஒண்ணு அப்படிங்கும்போது, மனமானது மெய்ப்பொருளோட ஒன்றும்போது, எப்படி அந்த குளத்து நீர் வந்து எந்த வகையிலயும் மாசுபடாம போதோ, அந்த மாதிரி வந்து குவளை நீர் வந்து சுத்தமாயிடுது. அங்க குளத்து நீருக்குள்ள போகும்போது. ஆனா, குளத்து நீர் வந்து அதனுடைய தன்மை அப்படியே தான் இருக்கு அப்படிங்குது. ஆக, அந்த குளத்துல வந்து அதுல சொல்றாரு பாருங்க. இன்னொரு கூழ நீர் முகந்து குளிரும்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி தான் யோகத்திலயும் மனமாகிய மாசடைந்த மெய்ப்பொருளை அகண்டகார மெய்ப்பொருளில் சேர்த்து விடுகிறோம். மனதின் மாசு சூனியத்தில் கலந்து சூனியமாகி விடுகிறது. சூனியத்தில் கலந்து சூனியமாகி விடுகிறதுங்க அப்படிங்கிறாரு ஒரு இடத்துல. அப்போ என்னதான் வந்து பக்தி மார்க்கத்துல வந்து சரணாகதின்னு ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க. அப்போ அது நமது த த ப சரணாகதி எப்படி என்ன அப்படிங்கன்னா, மகான் வந்து சொல்லிக் குடுத்துருக்காங்க. எப்படி துரியாதீதம் வரைக்கும் போறாங்க பார்த்தீங்களா? சித்து வழிங்கிறத நல்லா உணர்றதுக்காக வேண்டி. அந்த துரியாதீதம்னு சொல்லலாம் சரணாகதி அப்படிங்கிறது. இறைவனின் பெருமையை ஏற்றுக்கொண்டு, மதித்து அவனிடம் தன்னை உடல், பொருள், ஆவியை பூரணமாக ஒப்புக் கொடுத்தால் தான் சரணாகதி என்பார்கள். அப்போ ஞான மார்க்கத்துல வந்து மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து இறைவன் என்றும், மனிதன் என்றும் 2ஆக கொள்வதே இல்லை. மனிதனும் இறைவனும் தனித்தனியா பிரிக்கிறதே இல்ல அப்படின்றாரு. மெய்ப்பொருளானது மனமாக மாறியுள்ளது. அந்த மனதை மீண்டும் மெய்ப்பொருளாகவே மாற்றுகிறோம். பரிணாமம் என்ற நீரோட்டத்தில் இது எதிர்நீச்சல் என்று கொள்ளலாம் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த எதிர்நீச்சல போட்டு கண்டிப்பா வந்து கரைய கடக்கணும் அப்படின்னா,
மகான் தந்த மனவளக்கலை பயிற்சிகள் நமக்கு அவசியம் கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய உட்கருத்து. அத மாதிரி இப்போ மனிதனா பிறந்த வந்து ஜீவன்கள பாருங்களேன், இலக்கு என்ன அப்படின்னா, நம்ம பூமிக்கு வந்தது அப்படின்னு நினைக்கிறோம். ஜோதி ரூபமான இறைவனை அடைவதற்காகத்தான் அப்படி அத மகான் சொல்றார் இல்லையா? அதாவது வாழ்வின் நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் அது. அப்ப அது இவ்வளோ ஈஸியா நடக்கக்கூடியதா? நிச்சயமா முடியாது. அதுக்காக கடின முயற்சி கண்டிப்பா தேவை. அதுக்கான பயிற்சி அது அவசியமா தேவை அப்படிங்கிறாரு. அப்ப அதுக்கு அந்த பயிற்சிக்கு தகுந்தவாறு அமைந்துள்ளது தான் நம்ம அந்த உடல். அப்போ மனித உடல் வந்து கண்டிப்பா அத பாதுகாக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய உடற்பயிற்சி அதுக்கு நிச்சயமா கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். வேறு எந்த சரீரமும் பயிற்சியால் முயற்சி செய்து இறைவனை அடைய முயலாது. மனிதனாக பிறந்த அத்தனை ஜீவன்களும் இறைவனை அடைய தகுதி உள்ளவர்கள் தான் அப்படிங்கிறாரு குரு. அது மாதிரி உண்மையான இறைசக்தி கிடைக்கணும்னா, தவம் செய்தால் மட்டுமே இறைவனின் உண்மை சுரூபத்தை அறியலாம். உண்மையான வழி தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கான டெஃபினிஷன் வரும்போது என்ன அப்படின்னா, இறைவனை அறிவதற்கான வழியில தான் இந்த ராஜயோகத்த நம்ம பயன்படுத்துறோம். இந்த யோகத்தால் மட்டும் தான் இறைவனை அடைய இயலும். இதே மாரி இப்ப பாருங்களேன், பழைய ம ம நெறைய மகான்கள் நமக்கு தோன்றியிருக்காங்க. இப்ப திருமூலர், கொங்கணர், பதஞ்சலி முனிவர் இவங்கலாம் எடுத்துக்கிட்டா, இவங்க வந்து நெறைய ஆழ்ந்து தவம் செய்து செய்து தான் வந்து இறைநிலையை உணர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து நம்மளுடைய சரித்திரங்கள் சொல்லுது. வ அப்போ அவங்களே வந்து அந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து எந்த அளவுக்கு இன்னும் அதிகமா போணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இப்போ தெய்வம் அப்படிங்கிறத பத்தி மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது ஒரு காந்தம் அப்படிங்கிறாங்க. காந்த சக்திய தானே கந்தனாக நம்ம வந்து இதுவரைக்கும் அது மகான்களுடைய வார்த்தைகள் எல்லாம் புரிஞ்சுட்டு வந்தது. ஸோ அந்த வகையில வந்து இந்த தேடல் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு அவசியம் வேணும் அப்படிங்கிறாரு மகான். இந்த தேடல் என்ன செய்யுதான், ஜீவகாந்தத்தில பதிவாகி, பின் வான்காந்தத்திலயும் பதிவாகி, வான்காந்தம் அதற்கு தேவையான விஷயங்களை, வாய்ப்புகளை ஈர்த்து தருகிறதாம். அப்போ நமக்கு மனம் இருப்பது போல பிரபஞ்சத்திற்கும் மனம் இருக்கு அப்படிங்கிறார் மகரிஷி. அதனால பிரபஞ்ச மனமும் தன்னுள் பதிந்துள்ள தனக்கு தேவையான விஷயத்திற்கு தனக்கு ஒத்த மனதை தானே தேடிக்கொள்ளும். ஒத்ததை ஒத்தது ஈர்ப்புன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அப்ப பிரபஞ்சம் என்ன நினைக்குதோ, அதுக்கேத்த மாரி எங்க மனசு இருக்கோ அதத்தான் வந்து ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறது. அதத்தான் மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, "பிராக்ஷன் டிமாண்ட்ஸ், டோட்டாலிட்டி சப்ளைஸ்" அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. எப்படி நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்திடம் ஈர்த்து பெற முடியுமோ, அதுபோல பிரபஞ்சமும் தன்னிடமுள்ள இருப்பை விஷயங்களை அதன் தேடல் உள்ளவர்களுக்கு கை கொடுக்குமாம். கண்டிப்பா. ஆக பிரபஞ்சம் எனும் தெய்வீக சக்தி ஒரு விஷயத்தை நமக்கு தர மறுத்திருந்தாலோ, விருப்பமற்று இருந்தாலோ கூட, நம்ம ஆழ்மனத்தின் சக்தி மூலம் ஜீவகாந்தத்தில் பதிவை ஏற்படுத்தி, தெய்வம் என்னும் வான்காந்தம் என்னும் அந்த பிரபஞ்சத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமாம். ஆண்காந்தத்தையே நம்ம வந்து இறைநிலையவே அதனுடைய குணங்கள மாத்த முடியும் அப்படிங்கிறாப்புல. இதுக்கு தான் வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "திண்ணிய எண்ணம், உறுதியான எண்ணம் இருந்தால் போதும். எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர்" அப்படிங்கிறார் குரு. இது நம்ம குருவினுடைய வாசகத்திலே வந்து வள்ளுவர் பெருந்தகை சொல்லக்கூடிய லைன் அது. அப்போ உறுதியான மனத்தின் மூலம் பிறக்கும் செயலும், முயற்சியும் உறுதியாக இருக்கும். ஆதலால் நம் மனத்திலும் செயலிலும் உறுதி இருந்தால் தெய்வமே தன்னை மாற்றிக்கொண்டு நமக்கு தேவையானவற்றை தந்துவிடும் அப்படிங்கிறாப்புல. இப்போ குழந்தை வந்து விடாம அடம் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. பெற்றோர்கள் என்ன செய்றோம்? நான் அத தேவையெல்லாம் வாங்கி குடுத்துடுறோம். அதுபோல தான் இந்த விஷயத்திலும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறார் குரு. உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது பிரபஞ்சத்திற்கு தெரியும். அதுவாக தருவது நலமானதாக இருக்கும். நாம் அதை வலியுரித்து பெறுவதன் இப்ப அப்படி கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு குடுத்தே ஆகணும் அப்படின்னு பாரதி நெறைய இடங்கள்ல கேட்டிருக்காரு. ஆனா நம்மள பொறுத்தவரையில, அதை வலியுறுத்தி பெறுவதன் அதுல கேட்கும்போது அதுல சாதகமும் இருக்கும், பாதகமும் இருக்கும். அப்ப அதுல வரக்கூடிய பாதகங்கள் வந்து அது நமக்கு தான் அப்படிங்கிற மாரி. தெய்வமே இவள்தான் என் மனைவியாக வேண்டும் என நாம் சாதித்தால், அவள் கிடைத்து விடுவாள். கிடைத்த பின்பு அவள் படுத்தும் பாட்டிற்கு நாம் தெய்வத்தை குறை சொல்ல முடியாது. இந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களுக்கும். தெய்வத்திடம் வேண்டுதலுக்கு ஏற்ப எதை கேட்டாலும் கொடுக்கும். இப்போ இறைநிலையை பொறுத்தவரையில, நம்ம என்ன கேட்குமோ அத அப்படியே குடுத்துருவோம் அப்படிம்பாப்ல மகரிஷி அடிக்கடி. அத மாதிரி அதாவது அதனால கேட்கறது எல்லாமே வந்து பாசிட்டிவான எண்ணங்களோட, நேர்மறை எண்ணங்களோடவே அதுக்கு நம்ம இன்டென்ட் போட்டோம்னா, அது நம்ம கண்டிப்பா குடுக்கும். அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம கேட்கறது அது சரிதானா அப்படிங்கிறத ஒரு விழிப்பு நிலையில இருந்து கேட்கணும் அப்படிங்கிறாரு நம்ம குரு. அதுபோல இன்னொரு இந்த தட்டுங்களுக்கு அப்படின்னா, நம்ம தட்டுறது வந்து முறைப்படி தட்டணும் அப்படிங்கிறது தான். அதே மாரி இன்னொரு இடத்துல என்ன வருது அப்படின்னா, இப்போ அந்த வள்ளல் பெருமான் பாருங்களேன், வள்ளல் பெருமான் என்ன செய்றாரு, எல் அம்ப "எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து" அப்படிங்கிறாரு. அதாவது அது என்ன சொல்ல வர்றார்ன்னா, ஆன்மீகம் அப்படிங்கிறது கடல். அதுல அமைதியும் உண்டு, அலைகளும் உண்டு தானே!
அதில் நாம் ஒரு பரமணுவா கண்டிப்பா ஒரு சின்ன பரமணுவா மட்டும் ஆயிட்டாலே போதும் அப்படிங்கிறாரு. நம்ம குருபிரான், மாணிக்கவாசக பெருமான், வள்ளல் பெருமான், திருஞான சம்பந்த பெருமான் போன்ற எல்லா பேருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க, பாடல்கள் எழுதி நம்ம கொடுத்துருக்காங்க. எத்தனை கோடி ஞானிகள் பாடி எழுதி சென்றாலும் மக்களுக்கு ஞான தேடல், அதாவது கண்டிப்பா எனக்கு வந்து என்னுடைய அறிவு விருத்தி பெறணும் அப்படிங்கிற ஞான தேடல் இருந்தால்தான் நாம் ஞானப்பாதையில் செல்ல முடியும். அதனால் கண்டிப்பாக தேடினால் நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறது தான். என்ன தேடணும், தேடணுங்கிறது என்ன, ஒரு உணர்வோட நம்ம வந்து கண்டிப்பா உணர்வுபூர்வமா தேடணும் அப்படிங்கிறது தான். அதுபோல ஆஹ், அகன்று அது இன்னொன்று இடத்துல என்ன வருதுன்னா, அகன்று விரிந்த பார்வை ஒன்றையும் ஒதுக்காமல் பார்க்கும் பார்வை எல்லா திசைகளிலும் எல்லா இடங்களிலும் சுற்றி பார்க்கிற பார்வை குழந்தையிடமே உள்ளது. இப்போ ஏன்னா குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, அதனாலதான் குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. எப்படி? இப்போ எந்த தடையும் அதாவது அறிவு, அனுபவம், நிபுணத்துவம் இந்த யதார்த்தத்தையும் எதையுமே வந்து நம்மால் பார்க்க முடிந்தால் அப்பதான் வந்து சமாதி நிலை நமக்கு ஏற்படுறது அப்படிங்கிறார் பதஞ்சலி. அதாவது ஈக்குலிபிரியம், சமநிலையில இருந்தா நமக்கு வந்து கண்டிப்பா நம்மளால சமாதி நிலை, அதாவது வாழ்வின் நோக்கம் இருக்கு இல்லையா, நம்ம குரு சொல்றாரு அதை அடைய முடியும், கைகூடும் அப்படிங்கிறாரு பதஞ்சலி. ஏன்னா ஏதும் இல்லாத போது நினைவு சுத்தப்படுத்தப்படுகிறது, பொருட்களின் உண்மைத்தன்மையை மனத்தால் காண முடிகிறது அப்படிங்கிறார் பதஞ்சலி. அது மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம வந்து என்ன அப்படின்னா, ஒரு இப்போ ஒரு செயல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செயலுக்கு நம்ம அந்த செயலுக்கு ஏற்ற விளைவை பார்த்து வந்தோம் இல்லையா, அந்த வகையில தான் வந்து ஒழுங்கான ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா அதுக்கேற்ற பலன் வந்து இறைநிலை கொடுக்கும் அப்படிங்கிற தன்மையில இறைநிலையிட்டு நம்ம வேண்டக்கூடிய வந்து ஒரு டிமாண்டுன்னு கூட வச்சுக்கலாம் நம்ம. அதை வந்து வீரத்துறை விவேகானந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்த இருந்தாலும் அந்த விஷயத்துல பைத்தியம் பிடிச்சது போல தீவிரத்தன்மை உடையவனே, அதாவது லட்சியவாதி, அவனால மட்டும்தான் அந்த ஒளியை காண முடியும் அப்படிங்கிறார் விவேகானந்தர். ஏன்? அதனால வந்து நமக்கு வந்து ஒரு கதவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை தட்டிக்கிட்டே இருந்தானா கண்டிப்பா ஒரு நேரம் திறந்துடும். அதனால தொடர்ந்து தவம் செய்யும் போது நமக்கான வந்து அந்த ஒளி கதவு திறக்கும் அப்படிங்கிறது தான் விவேகானந்தருடைய தன்மையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது. அதே மாதிரி சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுள் நமக்கு வெளியில இருக்காரு, அதாவது அவர் என்ன சொல்லிடுவாருங்க, நமக்கு வெளியில இருக்காரு, வெகு வெகு தொலைவில் இருக்காரு அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னா நமக்கு அந்த எண்ணம் அப்படிதான் தெரியும். எப்போ வெகு தொலைவில் இருக்கிற அந்த எண்ணம் இருக்கும் வரை நீ அறியாமல் இருக்கிறாய். இப்போ அறியாமை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும்போது தான் அது வந்து பொருள் வந்து தூரத்துல தெரியும். அதுவும் அதே சமயத்துல அருகில் தான் இருக்கிறார் அப்படிங்கிற மனநிலையோட அவன் தட்டணும்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நமக்குள்ள வந்து அவரை உணர முடியும், அப்பொழுது உண்மை ஞானம் தோன்றும் அப்படிங்கிறார் வந்து சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதே மாதிரி இன்னொரு இடத்துல நமக்கு வந்து ஒரு செகண்ட். இப்ப இந்த யோகா பயிற்சின்னு மகான் சொல்லி வர்றாரு பாத்தீங்களா? இந்த யோகா பயிற்சியானது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இறை நீதியை சரணடைந்து எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் இன்றி மனம் சமநிலை பெற நம்ம தயார் செய்கிறது. இப்ப இந்த யோகா பயிற்சிங்கிறது என்ன? மனவளக்கலை தான் நம்ம கொடுத்துருக்கு, மகான் கொடுத்த மனவளக்கலை. இப்போ கொடுப்பவன் என்ன செய்யறான் அப்படின்னா, தராசின் எடைக்கல் தட்டை பார்க்கிறான். பெறுபவன் என்ன செய்யறான்? தராசின் உள்ள பொருள், அதாவது கொடுக்கிறவன் வந்து தட்டை பார்க்கிறான், இடக்கல் தட்டை. பெறுபவன் தராசின் பொருள் உள்ள தட்டை பார்க்கிறான். அவன் வந்து கல்லை பார்க்கறான், இவன் அந்த பொருளை பார்க்கறான், பொருள் உள்ள தட்டை பார்க்கறான். ஆனால் இறைவனின் தராசின் முள்ளையே பார்க்கிறான். இறைவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அந்த தராசினுடைய முள் சமநிலையில் இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் அவன் பார்க்கறான் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. அதே போல இன்னொரு இடத்துல என்னன்னா, இப்ப வந்து பக்தி மார்க்கத்துல வந்து திருமால் பெருமைக்கு நிகரையது அவன் திருவடி நிழலுக்கு இணையது அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா இந்த வரிகள். நம்ம அடிக்கடி இதை காதுல வாங்குறது தான். திருமாலை பாடி உள்ள முருகியவர் தான் வந்து குலசேகர ஆழ்வார். இந்த குலசேகர ஆழ்வார் வந்து எப்பவும் திருமால் பாடிட்டு இருக்கக்கூடியவர் தானே. பெருமாள் மீது பாடிய பாடல்கள் வந்து ரொம்ப உருக்கமா இருக்கும் அந்த லைன்கள் ஒன்னொன்னுமே. அதாவது தாயின் அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் குழந்தை, கணவனையே நம்பி வாழும் பதிவிரதை, மன்னனை எதிர்பார்த்திருக்கும் குடிமக்கள், மருத்துவரை நம்பியிருக்கும் நோயாளி போல நானும் உன்னையே நம்பி சரணடைந்தேன், என்னை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு பாடுறாரு. ஆக சரணடைந்தால் நாம் தட்டுவது இறைநிலைக்கு கேட்கும் கதவுகள் கண்டிப்பாக திறக்கும். ஸோ அந்த வகையில நமக்கு வந்தீங்கன்னா இறுதியா வந்து
ஒரு சின்ன ஒரு ஒரு கிரீடம் செய்றதுக்காக வந்து தங்கத்த குடுத்துருக்காங்க. அத முழுசா வந்து அந்த பொற்கொல்லர் வந்து கிரீடத்த பயன்படுத்தியிருக்காரா அப்படின்னு ஒரு மன்னர் நினைக்க விரும்புறாரு. அத கண்டுபிடிக்கும் பொறுப்ப வந்து விஞ்ஞானி ஆர்க்கிமிடிஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர்ட்ட ஒப்படைச்சுட்டாரு. எப்படி கண்டுபிடிப்பது என யோசித்தபடி தண்ணீர் தொட்டியில் குளிக்க சென்றார் நம்ம விஞ்ஞானி ஆர்க்கிமிடிஸ். தண்ணீருக்குள் மூழ்கியதும் அதிலிருந்து தண்ணீர் வெளியேறியது. நீரில் ஒருவர் மூழ்கும்போது வெளியேறும் நீரின் எடை மூழ்குபவரின் எடைக்கு சமமா இருக்கும். அப்படிதானே? இந்த அடிப்படையில கிரீடத்தில் இருக்கும் தங்கத்தின் எடையை கண்டறியலாம்ன்னு தான் யூகித்தார். உடனே என்ன செய்றாரு, குளிச்சிட்டு இருக்கையிலேயே கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன்னு துள்ளியபடி தெருவில ஆடையின்றி ஓடுறாரு. இப்ப எதிரே வந்த முதியவர் ஒருவர் மன்னரை திருப்திப்படுத்த "வழிய கண்டுபிடிச்சிட்டியா?" அப்படிங்கிறாரு. ஆனால் விண்ணுலகில் உள்ள ஆண்டவரை எப்போது திருப்திப்படுத்தப் போகிறான்ட்டு ஒரு கொக்கிய போட்டார் பார்க்கணும் அவர்ட்ட. அந்த பெரியவர் வந்தவரு. என கேட்டார். அதாவது உன்னை தட்டி உன் மனக்கதவு திறக்கப்பட வேண்டும். அதற்கு மனம் தூய்மை பெற வேண்டும். அதற்கான கருவிதான் நம் மகான் தந்த மனவளக்கலை. அந்த மனவளக்கலை பயிற்சிகளை இனிதே பயின்று, அதனுடைய அத்துணை பலன்களையும் நாம் பெற இறையருளும், குருவருளும் துணை நிற்குமாக என்று கூறி, இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்கள் அத்துணை பேருக்கும், இதுவரை பொறுமையாக செவிமடுத்த நம்ம நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் இதன் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து அமைகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா! அம்மா.